வணக்கம். நவம்பர் 5 1556. சரித்திரத்துல இது ஒரு ரொம்ப முக்கியமான நாள். வட இந்தியாவோட தலைவிதியே தீர்மானிச்ச நாள். அன்னிக்கு நடந்ததுதான் இரண்டாம் பானிபட் போர். ஆச்சரியம் என்னன்னா, ஒரே ஒரு அம்பு ஒரு பிரம்மாண்டமான பேரரசோட எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி போட்டுச்சு. வாங்க, இந்த சுவாரஸ்யமான கதையை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த கதையோட மையமே இந்த கேள்விதான். யோசிச்சு பாருங்க, சரிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பேரரசோட மொத்த பாரமும் ஒரு 13 வயசு பையனோட தோள்ல இருக்கு. அவனால அதை காப்பாத்த முடியுமா? நிலைமை அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. இங்கதான் நம்ம கதையோட இரண்டு முக்கிய ஹீரோக்களை சந்திக்கிறோம். ஒரு பக்கம் வெறும் 13 வயசு நிரம்பிய அக்பர். அப்பாதான் பொம்மு இறந்து போயிருக்காரு. கையில இருந்த பேரரசும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெமு. பல போர்களை பார்த்த அனுபவமிக்க தளபதி. போற இடமெல்லாம் ஜெயிச்சு ஏற்கனவே டெல்லியை கைப்பற்றி தன்னை பேரரசராவும் அறிவிச்சிட்டாரு. சரி, இப்போ கொஞ்சம் பின்னாடி போலாம். 1556ஆம் வருஷத்தோட தொடக்கத்துல முகலாய பேரரசோட நிலைமை உண்மையிலே எவ்வளவு பரிதாபமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பிரச்சனை எல்லாம் இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. முகலாய பேரரசர் ஹுமாயூன் திடீர்னு இறந்து போயிட்டார். இதனால சிம்மாசனம் காலி. ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லைன்னா என்னாகும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த இடத்த பிடிக்க பல பேர் போட்டி போடுவாங்க. அதுதான் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சது. பேரரசுன்னு பேருதான் இருந்துச்சே தவிர உண்மையில அக்பரோட கட்டுப்பாட்டுல காபூல், காந்தகார், அப்புறம் பஞ்சாப்ல சில பகுதிகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு காலத்துல விஷாலமா பரவியிருந்த சாம்ராஜ்யம் இப்போ ரொம்பவே சுருங்கி போயிருந்தது. அக்பருக்கு ஒரே ஆதரவா இருந்தது அவரோட பாதுகாவலர் பைரம் கான் மட்டும்தான். முகலாயர்கள் இப்படி பலவீனமா இருந்த இந்த சரியாத நேரத்தை பயன்படுத்தி ஒரு புது சக்தி வேகமா மேல வந்தது. அதுதான் ஹெமு. ஹெமு யாருன்னா, ஆப்கானிய ஆட்சியாளர் அடில் ஷாவோட தலைமை அமைச்சர் மற்றும் தலைமை தளபதி. அதாவது அந்த ஆட்சிக்கு இவர்தான் ஒரு வலது கை மாதிரி. அதிகாரமும் செல்வாக்கும் ஒன்னா இவர்கிட்ட இருந்துச்சு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பானிபட் போருக்கு முன்னாடியே ஹெமு ஒரு தடவை அக்பரோட படைய தோற்கடிச்சிருக்காரு. சும்மா இல்ல, டெல்லியவே கைப்பற்றி ஹேமசந்திர விக்ரமாதித்தன்ற பட்டத்தோட தன்னை டெல்லியோட புது பேரரசரா அறிவிச்சுக்கிட்டாரு. இப்போ களம் தயாராயிடுச்சு. இழந்த டெல்லிய மீட்க அப்பரும் பிடிச்ச டெல்லியை தக்க வைக்க ஹேமுவும் தங்களோட படைகளோட பானிபட்ல சந்திக்கிறாங்க. இதுதான் இறுதி மோதல். இதுல ஜெயிக்கிறவங்க தான் இனி இந்தியாவை ஆள முடியும். இந்த நம்பர்ஸ பாருங்களேன். ஹெமு கிட்ட 30,000 வீரர்கள் இருந்தாங்க. ஆனா முகலாயர்கள் கிட்டயோ வெறும் 10,000 பேர் தான். அதாவது 1க்கு 3 மடங்கு பெரிய படையை அவங்க எதிர்க்க வேண்டியிருந்தது. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அது மட்டும் பத்தாதுன்னு ஹெமு கிட்ட 1000 போர் யானைகள் இருந்துச்சு. அந்த காலத்துல யானை படைங்கிறது ஒரு அணு ஆயுதம் மாதிரி. 1000 யானைகள் ஒன்னா படையெடுத்து வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது முகலாய படைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா நின்னுச்சு. போர் ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல இருந்தே ஹெமோவோட கைதான் ஓங்கிட்டு இருந்தது. முகலாயர்கள் தோத்துருவாங்கன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா விதி வேற ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தது. ஹெமுவோட யானைப்படை ஒரு புயல் மாதிரி முகலாய படைக்குள்ள புகுந்து அவங்களோட வியூகத்தையே சிதைச்சது. முகலாய வீரர்களால தாக்கு பிடிக்க முடியாம பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. முழு போரும் ஹெமுவோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாரு. முகலாய சாம்ராஜ்யத்தோட கதை இன்னியோட முடிஞ்சதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அப்போதான் அது நடந்தது. எங்கிருந்தோ வந்த ஒரே ஒரு அம்பு முழு போரோட போக்கையும் வட இந்தியாவோட சரித்திரத்தையுமே திருப்பி போட்டுச்சு. அந்த அம்பு நேரா ஹெமுவை நோக்கி பாஞ்சுது. அந்த அம்பு நேரா ஹெமுவோட கண்ல பட்டு அவர் சுயநினைவை இழந்துட்டாரு. யானை மேல இருந்த தளபதி திடீர்னு சரிஞ்சதை பார்த்ததும் அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு அவ்ளோ பெரிய படையும் பயத்துல செதறி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. மயக்கத்துல இருந்த ஹெமுவை ரொம்ப சுலபமா புடிச்சிட்டாங்க. கடைசியா அக்பரோட பாதுகாவலர் பைரம் கான் ஹெமுவோட தலைய வெட்டி யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு அந்த போருக்கு கொடுத்தார். ஒரு நொடியில எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. இந்த ஒரே ஒரு வெற்றி முகலாயர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையையும் ஒரு புது தொடக்கத்தையும் கொடுத்துச்சு. இதுதான் அக்பரோட ஆட்சிக்கும் முகலாய சகாப்தத்துக்கும் ஒரு வலுவான அடித்தளமா அமைஞ்சது. இந்த வெற்றிக்கப்புறம் என்ன, அக்பருக்கு பெருசா எந்த எதிர்ப்பும் இல்ல. ரொம்ப சுலபமா ஆக்ராவையும் டெல்லியையும் கைப்பற்றி மறுபடியும் சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரு. சிதறி போயிருந்த முகலாய பேரரசு வட இந்தியாவுல மீண்டும் ரொம்ப வலுவா காலோன்றியது. இந்த ஒரு வெற்றி அடுத்த பல 100 வருஷங்களுக்கு தொடரப்போற ஒரு சகாப்தத்துக்கு அஸ்திவாரம் போட்டுச்சு. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒருவேளை அந்த ஒரு அம்பு மட்டும் குறி தப்பியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஹெமு ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்திய வரலாறு மொத்தமா வேற மாதிரி இருந்திருக்குமா? சில சமயம் ஒரு தனி மனுஷனோட திறமையை விட
ஒரு சின்ன அம்பு மாதிரி ஒரு விஷயம்தான் வரலாற்றையே மாத்தி எழுதுது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.